ஹாஸ்பிட்டல் கூட வரமாட்டேன்னு சொல்ற மாதிரி கேட்டுச்சான். அப்படியா? இல்ல சார், இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூப்பிடல. அவங்க ஆக்சுவலி நான் செக் கூப்பிட்டாலுமே வரமாட்டாங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டா வருவாங்களா என்னன்னு தெரியலையே சார். நீங்க என்ன பண்ணணும், சொல்லுங்க சார். என்னுடைய ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, பாத்துட்டு சார். அதுதான் சார் பழனி சார்கிட்ட வாங்கன்னு சொல்லிட்டு வந்துருங்க. உங்க கூட டெய்லி சந்தோஷமா இருக்க வைக்கிறேன் நான். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, நம்ம புருஷனா இவரு நான் டெய்லி தொந்தரவு பண்றாருன்னு சொல்ற அளவுக்கு அவர் உருவாக்கிடுவேன். ஓகே சார். ஆண்மையே இல்லாத ஆண்கள், மனைவியை நேசிக்காத ஆண்கள், மனைவி கிட்ட போறதுக்கே பயமாகிற ஆண்கள், இது மாதிரி உள்ள ஆண்கள்லாம் இப்ப குடும்பத்தோட குழந்தையோட சந்தோஷமா இருக்காங்கன்னா அது எங்களுடைய மருத்துவம் தான். ஓகே சார். உங்க ப்ரோக்ராம்லாம் பார்த்தேன் சார். நல்லா இருக்கு. அதுல கமெண்ட்ஸுமே வந்து நல்ல பாசிட்டிவா தான் வந்திருக்கு. அதுதான் சார் கால் பண்ண நம்பர் எடுத்து. அதுதான், ஒண்ணுமே இல்ல. அவருக்கு ஆண்மையை தூண்டுறதுக்கு, உங்க கூட டெய்லி சந்தோஷமா இருக்கிறதுக்கு, உங்களுக்கு ஒரு குழந்தையை உருவாக்குறதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் என்கிட்ட இருக்கு. இல்ல சார், அது எனக்கு என்ன டவுட்னா, இப்போ எனக்கு 36 ஆயிடுச்சு, அவருக்கு 42 ஆயிடுச்சு இல்ல சார். இப்போ அவங்களுக்கு செக்ஸ்லயும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. சோ குழந்தை இனிமே இருக்குமா இருக்காதா அப்படின்னு டவுட்டும் இருக்கு சார்.